Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Sister Paper, where are you? Help me. Help me. How do you do? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்ட்டுனா மிரர் இமிட்டேஷன். நான் இது வரைக்கும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஹோமியோபதியில் நான் கேஸ் எடுக்கும்போது இந்த மிரர் இமிட்டேஷன்றதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். மிரரை பார்த்து அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணிக்கிறது, இதுக்கு எப்படி இதை எடுத்துக்கணும் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவள் வந்து உங்க அம்மா அப்பா தான் உங்களை வளர்த்தாங்க, நீங்க கூட இருந்து வளர்க்கல. ஆக்சுவலி என்ன இஷ்யூனா, அம்மா அப்பாட்ட வளரும் போது அம்மா அப்பா வந்துட்டு நல்லா பார்த்துக்குவாங்க, நம்மள அவங்க தானே வளர்த்தாங்க நினைச்சு நம்ம விட்டுருவோம். ஆனால் நம்ம டைம்ல இவ்வளோ சோஷியல் மீடியா இல்லை, இவ்வளோ மொபைல் அடிக்ஷன் இல்லை. ஸோ மொபைல் இப்படி ஆகுமா நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க புக்ல படிக்கும்போது கூட இப்ப கூட விர்ச்சுவல் ஆட்டிசம்னா நீங்க மெடிசன் படிக்கும்போது படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? விர்ச்சுவல் ஆட்டிசம்ன்ற நேமையே முதல்ல இது பண்ணதே நான் தான் நினைக்கிறேன். 2016ல 2019 லாக்டவுன் வர வரைக்கும் யாருமே பிலீவ் பண்ணல மேம். ஓகே, நீங்கள ஹோமியோபதி டாக்டர்ஸே பிலீவ் பண்ணல, அலோபதி டாக்டர் சொல்லணும்ல, ஹோமியோ டாக்டரே பிலீவ் பண்ணல. இதுக்கு நான் மருந்து இருக்குன்னு சொல்லும் கூட இதுக்கு மருந்தே இல்லைன்னு ஹோமியோ டாக்டர்ஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதே தான் நான் ஆஷாவும் படிக்கிறா, அதே புக்கு அதே தானே, இவளுக்கு மட்டும் எப்படி மருந்து இருக்கு, அவங்களுக்கு அது புரியல. நான் என்னோட கண்ணில் அவங்க பார்க்கல. மிரர் இமிட்டேஷன்ன்றது நான் ரொம்ப நிறைய சொல்லுவேன். இப்படி வந்துடுறேன்டா, இப்படி வந்துரு, உங்களை காமிக்க மாட்டாங்க மேம், உங்களை கம்ப்ளீட்டாக காமிக்க மாட்டாங்க. மிரர் இமிட்டேஷன்றது வந்து குழந்தைங்க அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, குழந்தைங்க கண்ணாடி பார்க்கக்கூடாது, முகம் பார்த்தா குழந்தைங்க ஏமாந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அந்த காலத்தில் சொன்னா உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? அவங்க வந்து ஆக்சுவலி குழந்தைக்கு வந்து நம்ம கண்ணாடி பார்த்தா குழந்தை வந்து ஏமாந்து போயிடும், ஏன்னா தன்னை மாதிரி இன்னொரு உருவம் இருக்குன்னு ஏமாந்து போயிடும்னு சொன்னாங்க. அதுக்காண்டி காலங்காலமாக நம்ம ஆன்செஸ்டர்ஸ் பெரிய சயின்டிஸ்ட் மேம், நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு க்ளூ இருக்கா? அதுக்காக நம்மளுக்கு சில நிறைய விஷயம் அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. ஐடியா இல்லை என்னன்னா, அதான் நீங்க வந்து ரொம்ப மாடர்ன் சயின்ஸ் படிக்கிறதுனால இதை பத்தி இந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கல மேம். என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாய் வந்து, உனக்கு தெரியுமா ஹர்னி, நான் அந்த கதை சொல்ல கேட்டுக்கோ, உனக்கும் தெரியல. நாய் வந்து ஒரு கறிக்கடையில எலும்பு துண்டை திருடிட்டு போகுது, ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணுது, பாலத்துக்குள்ள எட்டி தண்ணிக்குள்ள பாக்குது, பார்த்தா உள்ள அது மாதிரியே ஒரு நாய் இருக்குன்னு அதுக்கு தெரியுது. உடனே அந்த நாய் ஒரு எலும்பு துண்டு வச்சிருக்குன்னு இது ஆசைப்பட்டு லொல்லு லொல்லு குலைக்குது. இதோட வாயிலிருந்து எலும்பு துண்டு தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அப்பதான் அந்த நாய்க்கு தெரிஞ்சிச்சான், நம்மளோட பிரதிபிம்பம், நம்மளோட மிரர் இமேஜ் நம்ம வாழ்நாள்ல நீர்நிலைகள், கண்ணாடி, பல பல பணத்தரைகள்ல பார்க்க முடியும்னு புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் தான் அந்த நாய் வந்து நம்ம அந்த மாதிரி நீர்நிலைகள், கண்ணாடி, பல பல பணத்தரைகள்ல இன்னொன்னு பார்த்தா அது இன்னொரு நாய் நினைக்க கூடாது, அது நம்மளோட பிரதிபிம்பம். நம்மளோட வாழ்நாள்ல நம்மளோட மிரர் இமேஜை நம்ம நிறைய இடத்துல பார்க்க நேரிடும்ன்றத சொல்லி கொடுத்து இந்த கதை பரிச்சயமாயி, அதுக்கப்புறம் 2 வயசுக்கு அப்புறம் தான் கண்ணாடி காமிக்கணும், 2 வயசுக்கு அப்புறம் தான் கண்ணாடி காமிக்கணும், முகம் பார்த்தா பிள்ளை ஏமாந்துரும், காமிக்காதீங்கன்னு நம்ம ஆயா தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து நம்மளே டாக்டர், நம்மளுக்கு தெரியாதா இது என்ன சொல்றாங்க, நம்ம அந்த ஆங்கிள் யோசிக்க மாட்டோம் மேம். நான் ஒவ்வொன்றும் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க. ஒரு சிங்கம் முயல் கதை இருக்குல்ல, ஒரு முயல் வந்து சிங்கம் டெய்லி ஒவ்வொரு விலங்கு போகணும், சிங்கம் வந்து சாப்பிடும் காட்டுக்கு. அப்போ ஒரு நாள் வந்து முயல் வந்து அது சாக விரும்பல. அப்ப என்ன பண்ணிச்சான், நீ என்ன பெரிய சிங்கம், கிணத்துக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கம் வந்து உன்னையே சாப்பிடுவேன்னு சொல்லுது, நீ அதை ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் என்ன சாப்பிடலான்னு சொல்லுது. கதை எனக்கு, நான் வேற மாதிரி சொல்றேன். உடனே இந்த சிங்கம் போய் எட்டி பார்க்கும், உள்ள இன்னொரு சிங்கம் இருக்கிறது பார்த்துட்டு நான் இது கர்ஜித்த உடனே அதுவும் கர்ஜிக்கும். உடனே இது கோவமாய் கிணத்துக்குள்ள குதிச்சிடும், முயல் தப்பிச்சிடும். இதுல நிறைய விஷயம் இருக்கு. சாகர தருவாயில கூட சாமர்த்தியமா நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு இருக்கு. இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இதுவும் மிரர் இமிட்டேஷன் கதை தான். இப்போ உங்க பாப்பா கண்ணாடியை பார்த்து இப்படி பண்ணுது, சில குழந்தைங்க நாக்க நீட்டி பார்க்கும், சில குழந்தைங்க இப்படி இப்படி பண்ணும், சில குழந்தைங்க ஈ பண்ணி பார்க்கும், சில குழந்தைங்க இப்படி பண்ணி பார்க்கும். அப்புறம் நீங்க போய் நின்றா விர்ச்சுவல் ஆட்டிசம் எல்லா குழந்தைங்களும் மிரர் இமிட்டேட் பண்ணுதான்ற கேள்வி நான் கேட்பேன். இது ஷேடோ பிளேயிங் இருக்கான்னு கேட்பேன். இப்ப இந்த மாதிரி எடுத்தா லொல்லு குலைக்கிறது, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்ல ஷேடோ பார்த்து குழந்தை பயந்து ஓடும். நம்ம ஒரு கேம் இருக்கு தெரியுங்களா, ஸ்ட்ரீட் லைட்ல வந்துட்டு நம்ம அதுதான் நம்மளோட முன்னோர்கள் நிழல் வச்சு விளையாடுறது அந்த காலத்துல இருந்து டீச் பண்ணாங்க. அது ஜஸ்ட் உன்னோட ஷேடோன்றது. நம்ம வந்து நான் என் பையனுக்கு தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணான்னு தெரியல மேம். நான் வந்து ஸ்ட்ரீட் லைட் நடக்கும்போது அப்பா நிழல மிதி, அம்மா நிழல மிதி, இந்த நிழல் வந்து லைட் கிட்ட போகும்போது பாரு குட்டியாவது, தூரம் போனே பாரு அம்மா வளர்ந்துட்டேன், இப்பெல்லாம் விளையாடுவேன் 1 இயர்ல.
எனக்கு இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம் நான் படிக்க ஆரம்பிச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் தெரியாம அஸ்வினுக்கு பண்ணிட்டோம், நம்ம இதெல்லாம் எப்போ யோசிச்சோம், ஏன் யோசிச்சோம், எதுக்காக யோசிச்சோம்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக சர்க்குலேட் ஆச்சு. ஒரு ஃபாரின் சைல்டு அது ஒரு ஷேடோ பார்த்து கத்தி கத்தி அழுது பயந்து ஓடும். அம்மா அப்பா சிரிச்சுக்கிட்டே அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. நான் வந்து இது எவ்வளோ பெரிய தவறு, குழந்தைக்கு ஷேடோ அதெல்லாம் நம்ம நேச்சர் சொல்லி தரணும்ல மேம். நம்ம சூரியன் எந்த பக்கம் திசைக்குது, நம்மளோட நிழல் எந்த பக்கம் வச்சு டைரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம லிட்ரேச்சராக அவங்க கிட்ட இல்லையே தவிர மிகப்பெரிய சயின்டிஸ்ட்னு நான் நம்பினேன். நான் இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு புத்தகங்கள்ல மருந்து தேடினதை விட முன்னாடி காலத்துல எப்படி குழந்தை வளர்த்தாங்கன்னு தேடினது தான் நிறைய. நான் அதை முதல்ல இன்டர்பிரேட் பண்ணேன் மேம். அதுல ஏன் அப்பெல்லாமும் அப்பா அம்மா பெருசா சொல்லி கொடுத்தாங்களா பேச்சு, இங்கு சொல்லு உங்கு சொல்லு ஒன்னு சிலது இருந்தது. நம்ம இப்போ டெஃப் அண்ட் டம் வந்து ஷவுட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாய்ஸ் வரும் ஆனா ஸ்பீச் வராது. ஆனா நம்மளால பேச முடியும், நம்ம கிரகிக்கிறதுக்கு தான் அந்த இங்கு இங்கு இந்த சவுண்ட் கொடுக்கும்போது அந்த இங்கிச் மெய் எழுத்துக்கள் சொல்லும் போது குழந்தைங்க அந்த லிப் மூவ்மெண்ட் எல்லாமே அது ஃபோனட்டிக்ஸ் மாதிரி அந்த காலத்துல தமிழ்ல இருந்திருக்கு. தமிழ் எவ்வளவு பெரிய சயின்ஸ்னே நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு இதெல்லாமே எனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் புரிய வந்தது. அப்பதான் ஏன் சும்மா மிரர் இமிட்டேட் பண்ணுமான்னு ஒரு கேள்வி என்னோட கொஸ்டினர்ல ஏன் இருக்கு. நீங்க டாக்டரால ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க, அதனால உங்களுக்கு சொல்றேன். இந்த கொஸ்டினர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, இது ஏன் நான் பண்ணணும், இதுக்கு மருந்துகள் எப்படி கொடுக்குறது, இது எப்படி நான் இன்டர்பிரேட் பண்றேன், இது எல்லாமே. இப்போ முன்னாடி என்ன பண்ணுவேன்னா மேம், ஒரு குழந்தை வரும், குழந்தைக்கு நான் ட்ரீட் பண்ணுவேன், கியூர் ஆயிரும், கியூர் ஆனோடனே நான் வந்துட்டு அதை விட்டுருவேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படிலாம் மருந்தே இல்லை நீ கியூர் பண்ணலன்னு சொல்லும்போது கியூர் ஆன குழந்தைங்கள விட்னஸ் மாதிரி போட்டுட்டே இருந்தேன். அவங்க ஃபேஸ் தெரியாம நான் வீடியோஸ் மட்டும் அவங்க எழுதுறது பேசுறது, இது நீ தான் கியூர் பண்ண எப்படி தெரியும், இதுக்கு என்ன சாட்சி இருக்கு, இது நீ எப்படி கியூர்னு சொல்ற அப்படிலாம் கேட்டோடனே அதுக்கான ட்ரக்ஸ் போட்டேன். இப்பதான் எனக்கு புரிய வருது, நான் சூப்பர் நினைச்சு நானே பயங்கரமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கணவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க புரியுது சூப்பர்னு நினைக்கிறாங்க. ஆனா அட்வான்ஸ் சயின்டிபிக் வேர்ல்டுக்கு நான் வந்து என்னை ஜஸ்டிஃபை பண்ணாதனால யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் கூட இம்பார்ட்டன்ட் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இப்பதான் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய 20 வருஷ கிளினிக்கோடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து, அது எனக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது, இப்போ இவதான் அதெல்லாம் எடிட் பண்றேன் எல்லாம் பண்றா. தேங்க்ஸ் ஹர்னி. ஆட்டிசம்ல நான் எவ்வளவோ சாதிச்சிருக்கேன், இந்த 20 வருஷம் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு இப்ப இந்த 2 மாசமா நான் பண்ற எல்லாத்தோட கிரெடிட் அண்ட் புண்ணியத்தை உனக்கும் ஷேர் பண்ண விரும்புறேன். பிகாஸ் எனக்கு சின்னதுனாலும் எப்படி ராமருக்கு ஹனுமான் எவ்வளோ பெரிய விஷயமோ இல்லையா, அவையும் ஹனுமனையும் கடவுளா வணங்குறோம். புரியுதாடா? ராமர் எவ்வளோ ஹிஸ்ட்ரியில இருக்காரோ அது மாதிரி இப்போ நான் ஹிஸ்ட்ரியில வர்ச்சுவல் ஆட்டிசம்ன்ற உலகத்துல எவ்வளோ பெரிய குவீனா நான் இருந்தாலும் என்னுடைய ஏஞ்சலா நீயும் வில் பி வர்ஷிப்ட். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மேம். பிகாஸ் எனக்கு இது தெரியாது. ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் மேம். ஒருத்தவங்களோட உடல் உழைப்புக்கு மரியாதை தரணும். நேற்று ஃபுல்லாக அவ்வளோ சுற்றிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாக்கிங்லாம் போய் டயர்ட் ஆகிட்டோம். 10:55க்கு மொபைல் கொண்டு வரான்னு கேட்குறா. ஸோ நான் காலைல பார்த்து நினச்சேன், அவ்வளோ நேரம் அவள் உட்காந்து இந்த மெனக்கட்றா எதுக்காகனா ஷீ ஆல்சோ வாண்டட் டு பிளே வேல்யூபிள் ரோல் இன் திஸ் எஜுகேஷன், இந்த எஜுகேட் பண்ணுறதுல. அப்போ அந்த கிரெடிட் அவளுக்கு கொடுக்குறதுல ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஹர்னி வந்து இவ்வளோ டேலண்டட், இவ்வளோ பிளெஸ்ட், இவளுக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு நிச்சயமா அவ கூட இருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, காலேஜ் மேட்ஸ்க்கு, சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் தெரிஞ்சதா இல்ல அவளோட பேரண்ட்ஸ் தெரியுதான்னு தெரியல. பட் உண்மையாவே அதை வேல்யூ பண்ணலன்னா அவங்களாம் மிஸ் பண்ணியிருக்காங்க ஹர்னி. எவ்ரி டைம் பீப்புள்ஸ் என்ன பண்ணா சூப்பர் மார்க் எடுக்கிறவங்க இல்ல சூப்பர் பியூட்டிஃபுல்லா இருக்கவங்க இல்ல சூப்பர் ரிச்சா இருக்கவங்களோட காலேஜ்ல சுத்திடுவாங்க. ஆனா ஒரு சாதாரணம் தான் இருக்கும், அந்த ஜீவனுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும், அது எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. பட் நான் டிசர்வ் பண்றேன்ல, அதான் ஹர்னிய கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. எவ்ரிதிங் இஸ் வேல்யூபிள்டா. ஒருத்தவங்களோட உழைப்பு, ஹார்ட் ஒர்க், அவளோட அது உன்னோட உழைப்பு இருக்கு, உனக்கு இன்னைக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கூட நீ யூ ஆல்சோ வில் பி செரிஷ்ட். இப்போ அகத்தியர் பயங்கரமா புகழ்றாங்கன்னா அவரோட சிஷ்யர் போகருக்கும் இன்னைக்கு பெரிய ஹிஸ்டரியில இடம் இருக்குல்ல, உனக்கும் அந்த ஹிஸ்டரியில இடம் இருக்கும் நிச்சயமா. நான் இன்னும் அவளுக்கு மருந்து எதுவும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல. பட் கொஞ்சம் அவ இது பண்றதுலயே எனக்கே உண்மையாவே இது வரைக்கும் நான் ஓப்பனவே பண்ணதில்லை மேம் யாருக்கிச்சுமே. இவருக்கு தான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இவளுக்கு முன்னாடி இருந்த பொண்ணுக்கு கூட ஒரு மருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். பட் விர்ச்சுவல் ஆட்டிசமோட மெடிசன்ஸ் நான் யாருக்குமே டீச் பண்ணதில்லை. ஏன்னா இது வந்து நான் முதல்ல பேட்டர்ன் வாங்கிடுறேன்.
நான் முதல்ல உலக அரங்குல பண்ணிடுறேன், அப்புறமா எல்லாருக்கும் இது புரியட்டும், அப்புறமா இதை நானே டிக்ளேர் பண்ணிடுறேன் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்றேன். பிகாஸ் இது அவ்வளோ ஒரு பயங்கரமான சயின்ஸ் மேம். எப்படின்னா நம்மளோட ஆன்சஸ்டர் சொன்ன அந்த ஷேடோ பிளேயிங்லேருந்து மிரர் இமிட்டேஷன்லேருந்து இது தெரியாமல் குழந்தைய ரெடி பண்ண உடனே இந்த கதையை சொல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணி குழந்தைங்களை கொண்டு போய் டைரெக்டாக மிரரில் காமிக்கிற பேரண்ட்ஸு என்ன பெருசாக கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த குழந்தைக்கார கன்ஃபியூஷன் புரிஞ்சு அவங்கெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அந்த குழந்தையோட லைஃப்பில் பெர்மனன்ட் டேமேஜஸ் ஆகிடும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய லாங் டேர்ம் இரிவர்சபிள் டேமேஜஸ் ஆயிடும். அது நிறைய பேருக்கு குழந்தை வளர்ப்புறது ஒரு பெரிய ஆர்ட், அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். அது பெருசா தெரியாமே நம்ம முன்னோர்கள் வளர்த்துட்டாங்க நம்ம அம்மாலாம். ஏன்னா 2-3 கிட்ஸ் இருக்கும். அந்த காலத்துலயே அம்மா அப்பா பேச்சு சொல்லி தரல. அந்த குழந்தைங்க ஸ்கூல் போய் 4 பேர் பேசுறதை பார்த்து பழகிட்டாங்க. அப்ப வீட்டுல போன் டிவி இல்ல, வர்ச்சுவல் ஆட்டிசம் அவங்க மாறாம ஸ்கூல் போனாங்க, பிளாங்கா இருந்தாங்க, லேர்ன் பண்ணி 5 வயசுக்குள்ள கத்துக்கிட்டாங்க. இப்ப கம்ப்ளீட்டா அவங்க பிளாங்க் ஆயிருக்கு பிரெயின், ரிசெப்டரே இல்ல. டோபமைன் ரிசெப்டர்ஸும் இவங்க காலி பண்ணிடுறாங்க, ரிசெப்டர்ஸே இல்ல. அவங்க வந்து கம்ப்ளீட்டா எக்ஸஸ் ஆயிடுது. இப்போ பான்க்ரியாஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இன்சுலின் செக்ரீட் பண்ண முடியாம பர்ன் அவுட் ஆகி இன்சுலின் டிபெண்டன்ட் ஆகுது இல்லையா. ஐலட் ஆஃப் லாக்ரன்ஸ்ல இந்த பீட்டா செல்ஸ்ல கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு பத்தாம, சோ நம்ம 3 வேலையா 5 வேலையா பிரிச்சு சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி டோபமைன் எக்ஸஸ் ஆகும்போது இவங்களுக்கு ஹாலுசினேஷன், இல்யூஷன், டெல்யூஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆயிடுது. எக்ஸஸ் ஆஃப் டோபமைன், மொபைல் அடிக்ஷன். ஸோ அந்த சயின்ஸ் வந்து எல்லாருக்குமே தெளிவா புரியாம நான் ஏதோ சும்மா சொல்றாங்க, ஏதோ ஆஷா போற போக்குல ஏதோ ஒரு கமெண்ட் சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முத போடும்போது எனக்கே இந்த ஹாலுசினேஷன் இவ்வளவு கிளியரா தெரியாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது குழந்தை வளர்க்குற தப்பு, போன் டிவினால இப்படி ஆகுது புரிஞ்சிருச்சு. என்னோட குழந்தைய முத நான் கொண்டு போய் சர்ச்சில் நிப்பாட்டுறேன். என் பொண்ணு ஐஷுவை, அவ கீழே வந்து அவளோட காலை வைக்க மாட்டேங்கிறா சர்ச்ல. அவ 9 மாசத்துல கூட்டு போறேன் சர்ச்சுக்கு. 9 மாசம் வரைக்கும் நான் சர்ச்சுக்கு என் பொண்ணு கூட்டு போல. சர்ச் கொண்டு போகும்போது கீழே காலை ஊன மாட்டேங்கிறா, கழுத்து டைட்டா பிடிச்சி இறங்க மாட்டேங்கிறா. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவளை காலை கீழே ஊன வைக்கிறேன். ஏன் இவ ஊன மாட்டேங்கிறா, என்ன கீழே தண்ணி கிண்ணி இருக்கான்னு நான் சொல்லி கீழே பார்க்கும்போது தான் பாக்குறேன் அவளோட மிரர் இமேஜ் அந்த டெய்ல்ஸ்ல தெரியுது. அப்பதான் அவன் மிரர் இமேஜ் பார்த்து பயப்படுறா. நம்ம ஐஷுக்கு இன்னும் அந்த கதைலாம் 9 மந்த்ஸ் தான். 9 மந்த்ஸ் நம்ம மிரர் இமேஜ் நம்ம கண்ணாடி வீட்டுல காமிக்க மாட்டேன். எனக்கு அன்னைக்குதான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்க மிரர் இமேஜ்க்கு பயப்படுறாங்க. என் மகா ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 8 to 8.5 மாசம் சொல்லலாம், 9 மாசம் சொல்ல முடியாது. அப்பதான் தவழ ஸ்டேஜ், தவழ்ந்து முடிக்கிற ஸ்டேஜ், நிக்கிற ஸ்டேஜ் 8 மாசம் 8 அடி எடுத்து வைப்பாங்கல்ல. சோ எக்ஸாக்டா சொல்லணும்னா 8 மந்த்ஸ் தான். 8 மந்த்ஸ்ல நான் நிக்க பாட்டும் போது அவ மிரர் இமேஜ் அந்த டெய்ல்ஸ்ல பார்த்தா காலை கீழே ஊன மாட்டேன்றா. எங்க வீட்டுல வந்து அப்ப நான் இருந்த வீட்டுல மொசைக்கு தான், அந்த வீட்டுல அவளோட மிரர் இமேஜ் தெரியாது. சோ அவளுக்கு நான் அந்த மாதிரி மிரர் கண்ணாடி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரிலாம் அப்ப இல்ல, தூக்கி தான் கண்ணாடியில காமிப்பா. அவளை தூக்கி காமிக்கணும், ஏன்னா கண்ணாடி காமிக்க கூடாது எனக்கு தெரியும். ஆனா 8 மாசம் 7 மாசத்துலயே மிரர் இமிட்டேஷன் குழந்தைங்களுக்கு புரியும். அவ்வளவு ஆலியாவே நம்ம கதை டீச் பண்ணல எனக்கு தெரியும். 1.5 வயசு 2 வயசுக்கு அப்புறம் கதை சொல்லிக்கலாம்னு நினைப்போம்ல. அஸ்வினுக்கு ரொம்ப அம்மாவா இருந்துட்டேன் மேம், ரொம்ப அம்மாவா இருந்து டயர்ட் ஆயிடுச்சு. குழந்தைக்கு எப்பவுமே நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருப்போம், 2வது குழந்தைய கண்டுக்கவே மாட்டோம். பிறந்து 6 வருஷம் கழிச்சுதான் 2வது குழந்தை. ஸோ 2வது குழந்தைக்கு திருப்பி ஏபிசிடி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் சொல்லி தரணுமா அப்படின்ற மாதிரி டயர்டா இருந்தது. ஸோ மெதுவா பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் புரியுது. ஸோ நம்ம 8 மாச குழந்தைக்கு என்ன புரியும் நினைக்கிறோம், ஆனா 8 மாச குழந்தைக்கு கீழே வைக்கும் போது மிரர் இமேஜை பார்த்து பயப்படுதுன்றது நம்மளுக்கு தெரியல. அது வந்து அப்ப அந்த கதை சொல்லி கொடுத்துருக்கணும்னு தெரியல. ஸோ இந்த சயின்ஸ் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே 2007 இருந்து 15 வரைக்கும் ஒரு மாதிரி, 7ல இருந்து 15 வரைக்கும் ஒரு மாதிரி, 2015ல இருந்து 2019 வரைக்கும் ஒரு மாதிரி. அடுத்த லெவல் நான் ஆட்டிசம் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி வின்லாண்ட் கிளாசிபிகேஷன், காஸ்ட் கிளாசிபிகேஷன் எதுவுமே பண்ணல. நான் அதெல்லாமே ரிசர்ச் பண்ணி படிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே எவாலுவேட் பண்ணி வர்ச்சுவல் ஆட்டிசம் இது இன்க்யூரபிள், இதுக்குள்ள மருந்து இல்லை, அதிகபட்சமா சில மருந்து காக்னிகா, இக்னிகா, சிசோடன், ரெஸ்பிரடோன் இந்த மாதிரி தான் இருக்கு, அக்செப்டா இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரப்பி தான் விடணுன்றாங்க. ஸோ அந்த ஃபார்முலாக்குள்ளேயே நான் போனா நான் எப்படி கியூர் பண்ண முடியும், நான் எப்படி மருந்து கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நான் ஒரு ஸ்டெப் தள்ளி வந்தேன்.
வந்து நான் ஒவ்வொரு குழந்தைங்களும் கேஷீட் இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குழந்தைங்களும் எவாலுவேட் பண்ணி எல்லா சின்ன குழந்தைங்களோட வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி இவங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி எடுத்து உட்காந்து டே அண்ட் நைட் ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஏன் இதை பண்றாங்க, எதனால பண்றாங்கன்னு காஸ் கண்டுபிடிச்சதான் கியூர் பண்ண முடியும். என்னோட ஃபார்ம்ல வந்து ஃபார் எவ்ரி சிங்கிள் டிசீஸ் நான் காஸ் கண்டுபிடிச்சிருவேன், மெயின்டைனிங் காஸ் கண்டுபிடிச்சிருவேன், அப்புறம் எப்படி கியூர் பண்ணணும்னு பண்ணுவேன். இதான் என்னோட ஃபார்முலா. அப்ப நான் காஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்கிரீன் டைம், அப்புறம் மெயின்டைனிங் காஸ்ட் இதெல்லாமே இது பண்ணிட்டேன். அப்புறம் இந்த குழந்தையோட சிம்டம்ஸ் வச்சு இவங்க எப்படி எப்படி ஆகுறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2007 18 வரைக்கும் நான் போட்ட வீடியோல வந்து குழந்தைங்க பிறக்கும் போது இமிடேஷன் ஸ்கில்லோட பிறக்கிறாங்க, மிமிக்ரி டேலண்டோட பிறக்கிறாங்க, டிவில அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு, அப்ப குழந்தைங்களும் அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த இமிடேஷன் ஸ்கில் டெலீட் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்படிதான் கிரகிச்சுக்கிறேன். சோ அந்த குழந்தைங்க வந்து நம்மளோட கருத்து பரிமாற்றம் நடக்கல, அப்ப அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே இவங்க கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆகி இவங்க பாட்டுக்கு இவங்க உலகத்துல இமேஜினரியா அந்த விஷுவல் இதை பார்த்துக்கிட்டு இவங்க ஒரு உலகத்துல வாழ்றாங்க. ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லயும் என்னுடைய பர்செப்ஷன் வந்து மாறிட்டே வந்துச்சு. பிகாஸ் நான் கம்ப்ளீட் ஒரு ஃபார்முலாக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால் அப்போ வர முடியல. பிகாஸ் ஐ மைசெல்ஃப் பர்சன் கிளினிக்கல் ட்ரையல், நான் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த குழந்தைங்களை பார்த்து எப்படி சரி பண்ணும். அப்ப 2019 லாக்டவுனுக்கு அப்புறம் எனக்கு கம்ப்ளீட் வேற ஃபார்முலா வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டது வேற மாதிரி இருந்தது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நிறைய குழந்தைங்க குணமானாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப எஃபர்ட், ரொம்ப சொல்றாங்க. நான் பேரண்ட்ஸ் எஃபர்ட் போட பேரண்ட்ஸை கோச்சுக்குவேன். நீங்க என்ன ஒண்ணுமே பேச வைக்காம வந்துட்டீங்க, ஒண்ணுமே இவ்வளவு சொல்லி கொடுக்காம வந்தீங்களா சொல்லுவேன். ஆனா 2024-25 இருந்து பேரண்ட்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது பிரெயினுக்கு அவங்களுக்கு ஹாலுசினேஷன் இருக்கு, இல்யூஷன் இருக்கு, டெலியூஷன் இருக்கு, அவங்களுக்கு சென்சரி இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் மோட்டார், சென்சரி, ஓக்கல் ஸ்டிம்மிங், அதுக்கு முன்னாடி கட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். மோஷன், கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்குன்னா கட்டு வந்து ப்ராப்ளம். கட்டு வந்து செகண்ட் பிரெயின். கட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த கட் பாக்டீரியா தான் இந்த குழந்தைகளை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணுது. கட் பாக்டீரியா கம்ப்ளீட்டா நான் கரெக்ட் பண்ணேன்னா இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பதான் கெஃபீர். நான் நிறைய ரிசர்ச். ஏன்னா மேம் நான் வந்து என் ரூம்குள்ள வந்துட்டு இங்க மோஷன் போயிருவாங்க, சில குழந்தைங்க கேஸ் போயிருவாங்க, டாலரேட்டே பண்ண முடியாது, தலைவலிலாம் வந்துடுற அளவுக்கு அவ்வளவு அஃபென்சிவா இருக்கும். அப்பதான் நான் கட்டை கண்டுபிடிச்சேன். கட்டுக்கு இதுக்கு சம்திங் ரிலேஷன்ஷிப் இருக்கு, கட்டுக்கும் பிரெயினுக்கு இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. நான் மோர் தென் நான் சொல்லணும்னா எத்தனை ஆயிரம் கணக்கே இல்லை மேம், அத்தனை ஆயிரம் வர்ச்சுவல் ஆட்டிசம் குழந்தைங்க நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கே நீங்க பாக்குறீங்க ஒரு மினிமம் ஒரு 10 குழந்தைங்களுக்கு மேல இருப்பாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 10 பார்த்துருவேன் வர்ச்சுவல் ஆட்டிசம். ஒரு மாசத்துக்கு பிறகு 300 வர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸாவது பார்த்துருவேன். நான் இதுல கியூர் பண்ணி கொடுத்துறேன். இது வந்துட்டு என்னோட ப்ராமிஸ். நீங்க அதனால அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு வந்து இது உண்மையாவே இதுக்கு இன்டர்னல் மெடிசன் இருக்குன்றத ப்ரூவ் பண்றதுதான் இப்ப என்னோட வேலை. இப்ப என்னன்னா இதுக்கு இப்ப இந்த லிட்ரேச்சர் எடுத்து இப்போ மிரர் இமிடேஷன் என்ன, ஹேண்ட் ஃபிளாப்பிங் என்ன, ஷேடோ பிளேயிங் என்ன, ஏன் பண்றாங்க, இதுக்கு ஹோமியோல என்ன மெடிசன் இருக்கு, எப்படி இது கோரிலேட் ஆகுது, ஒவ்வொன்றும் எடுத்து இப்ப ரெண்டையும் மர்ஜ் பண்ணி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோல வந்துட்டு இந்த வீடியோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாஸ்ட் ஐடியா வரும் அதை பத்தி. அது வந்து ஃப்ரைட்டன்ட் பர்சிக்யூட்டரி ஹாலுசினேஷன்னா என்ன. அம்மா வந்து வீட்டில் ஜஸ்ட் கூர்க்கா அவனை தூக்கிட்டு போயிடுவான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை கூர்க்கா வரான், கதவை தட்டுறான். நிறைய வீட்டு நம்ம வீட்டில் பூச்சாண்டெல்லாம் பயப்படும். அதை வந்து ஒரு குழந்தை வர்ச்சுவல் ஃப்ரைட்டன்ட் பர்சிக்யூட்டரி ஹாலுசினேஷனா ஆக்குறாங்க. எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க, அதனால அவங்க எவ்வளவு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகுறாங்க, அது அவங்க பிரெயின் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு குழந்தை இப்படி பேய் வருது பூச்சாண்டி வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றத பத்தி ரொம்ப அழகான ஒரு வீடியோ. ஸோ அதுக்கான மருந்துடைய கட்டிங் கம்ப்ளீட்டா எடுத்து ஆட் பண்ணி அந்த வீடியோல அந்த ட்ரக் ப்ரூவிங்கோடைய லிட்ரேச்சர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாருமே கியூர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிறவங்க இனி வர ஜென்ரேஷன் போன் டிவி காமிக்க கூடாது. நீங்க நம்ப மாட்டீங்க மேம், சென்னை ஹைகோர்ட்ல ஒரு அட்வொகேட் கிட்ட நான் இது வரைக்கும் ஒரு 15-20 அட்வொகேட்ட பேசியிருப்பேன். நான் வந்து 5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு போன் டிவி காமிக்க கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு வின் பண்ணி இப்போ டிக்டாக் பேன் பண்ற மாதிரி 5 இயர்ஸ் கீழே இருக்க கிட்ஸ்க்கு போன் டிவி பார்க்க கூடாது. அந்த போன்ல வந்துட்டு சென்சரி இருக்கணும். 5 வயசு குழந்தை பார்க்கணும், அந்த போன் வந்து லாக் ஆயிடணும். இப்படி ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? ஐயோ நம்ம இது படிக்காம போயிட்டுமே, இன்ஜினியரிங் படிக்காம போயிட்டுமே. எனக்கு இதுக்கு நான் கேஸ் போய் எத்தனை ஆயிரம் பேரை பேசிருக்கேன் தெரியுங்களா? பொதுநல வழக்கா போடுறேன், மக்கள் நல வழக்கா போடுறேன், எதிர்கால தலைமுறையே காலி ஆயிடுறது. இதை பத்தி பெருசா பேசினாதான் எல்லாருக்கும் சீரியஸ்னஸ் புரியும். எல்லாரும் கட் பண்ண பிறக்கிற குழந்தைங்க எவ்ரி சைல்ட் டிசர்வ்ஸ் டு பி லிவ்ட், லவ்ட்,
பசிக்குதுமா, சாப்பாடு வேணும், அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சு தரியா, சாப்பிட்டு டேஸ்டா இருக்குமா, ஒரு இதெல்லாம் ஒரு குழந்தை வந்து டிசர்வ் பண்ணுது. இது நடக்கணும்னு நான் எவ்வளவு ஏங்கியிருக்கேன் தெரியுங்களா, ஒரு அம்மாவா மேம். அதுக்கப்புறம் நான் டாக்டர். அப்ப இதை நான் பண்ணணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட், நீ கோர்ட்டுக்கு வரணும், நீ வந்துட்டு பேசணும், கிளினிக் 4 நாள் க்ளோஸ் பண்ணணும், 1 மணி நேரம் கூட நீ பண்ண மாட்டேன், இதெல்லாம் உனக்கு வருமா, இதுக்கு உனக்கு டைம் இல்லை. நான் வர்ற அட்வொகேட்லாம் சொல்லி அனுப்பேன், ப்ளீஸ் யாரா கேஸ் போடுங்க, யாரா பொதுநல வழக்கு போடுங்க, உங்களுக்கு பெருசா மரியாதை கிடைக்கும், அவார்டு கொடுப்பாங்க, அப்பெல்லாம் ஆசை வச்சுருவேன். எனக்கு அது வேண்டாம். நம்மளுக்கு அந்த அவார்டு கடவுள் தான் நம்மளுக்கு அங்கீகாரம், பேரண்ட்ஸ் தான் எனக்கு அவார்டு. அதனால யாரெல்லாத்தையும் சொல்றேன், நீங்க பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி உங்களை உலகமே புகழ்ந்து பேசும், ஒரு பெரிய புரட்சி ஆகும், நீங்க பண்ணுங்க அப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனா அது யாருமே இதோட சீரியஸ்னஸ் எடுத்துக்கல மேம். அன்லெஸ் ஒரு அன்டில் அவங்க குழந்தை அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் யாருக்கும் இது டிஸ்டர்ப் ஆகாது. இன்னொரு விஷயம், என்கிட்ட நான் மொபைல் டிவினாலதான் இப்படி ஆகுது நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல, ஓடிரு, நீ வந்து ஒரு உருட்டு, ஃப்ராடு, ஆஷாவின் உருட்டுகள், போன் பார்த்தா ஆட்டிசம் வருமா, நீ வந்து பொது வழியில மன்னிப்பு கேளு, இதை பார்த்தா என் மாமியாருக்கு என் கணவருக்கும் எனக்கும் பிரிவதுக்கு காரணம் இந்த வீடியோ தான், உன் மேல கேஸ் போடுவேன், இப்படிலாம் பேசினாங்க. நான் 2016ல என் ஹஸ்பண்ட், உனக்கு இப்படி தேவையா, உனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, இந்த வீடியோ டெலிட் பண்ணுன்னு என்கிட்ட வீட்டுல சண்டை மேம். இல்லைன்னு எனக்கு திட்டவே மாட்டேன், சண்டையே போட மாட்டேன், வந்து சண்டை, நீ வந்து இந்த வீடியோ டெலிட் பண்ணியே தீரணும். நான் கரெக்டா தான் சொல்றேன், இன்னைக்கு கல்லெறிறான்னு யோசிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு நாள் மாலையா வந்து விழும். ஒரு நாள் இந்த உலகமே என் வாசலுக்கு விர்ச்சுவல் ஆட்டிசம் மருந்து கேட்டு வந்து நிற்கும். அந்த நாள் வருமோ உங்களுக்கு எனக்கு புரியும், நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன்னு. உனக்கு நான் இவ்வளோ அடமென்சி, நீ என்ன இவ்வளோ ஸ்டபானா இருக்க, நான் இவ்வளோ சொல்றேன் இல்ல, நீ வந்துட்டு அவருக்கு விர்ச்சுவல் ஆட்டிசம்னே உனக்கு இல்லை, நீ புது வார்த்தையை கொண்டு வந்து சொல்லாது. ஆட்டிசம் இஸ் இன்க்யூரபிள், இட் இஸ் ஜெனட்டிக், நடுவில் வராது, நீயா ஏதாவது ஒன்று சொல்லாத, நீயா. அவரும் டாக்டர்னால லிட்ரேச்சரா எடுத்து அனுப்புறாரு. இப்ப நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா, நீங்க, நான் நல்லதுன்னா சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு புரியலன்னா நான் சொல்லுது நான் தான் சொல்லணும். என்னோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கே இருந்தாங்க, அதான் எனக்கு அவர் அக்செப்டே பண்ணல. நான் ஆட்டிசம் வீடியோ போடும்போதெல்லாம் அவருக்கு என்கிட்ட எனக்கு பேச மாட்டாரு, இல்லைன்னா கோவப்படுவாரு. அவர் என்ன லவ் பண்றாரு மேம், என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நான் சொல்றது புரியவே இல்லை, ஆனா புரிய வரும்போது இப்ப வந்துட்டு இப்ப அவருக்கு தெரியுது. இப்ப ஓகே. ஆனா ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு என்ன புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அழுது, நிறைய பொறுத்து, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிதான் ஒரு சின்ன விஷயத்த மாத்த முடியும் மேம். அது சிம்ம ராசி, மக நட்சத்திரம், ஜெயலலிதா ராசி, ஜெயலலிதா நட்சத்திரம் லெனின்ஸ். எங்க அம்மா அப்பயே சொல்லிச்சு, ஆயுஸ்க்கு நீ அவருக்கு அடிமையா தான் இருக்கணும். ஆனா அது எனக்கு ஹாப்பி, லவ்க்கு அடிமையா இருக்குது. பட் சில விஷயங்கள் நான் ஃபேமிலியிலே ஜெயிக்க முடியல மேம், அதுக்கப்புறம் தானே உலகத்துல ஜெயிக்கிறது. இப்ப எல்லாருக்கும் புரியுது. சோ ஒரு நாள் இது எல்லா மதர்ஸ்க்குமே ஒரு ஐ ஓபனராகவும், இதுக்கு சொல்யூஷன் கியூராகவும் இருக்கும். நிச்சயமா இது ஒரு நாள் உலக விஞ்ஞானிகளே வந்து என்ன பண்றோமா, என்ன மருந்து தர உனக்கு, நாங்க சொல்லு, நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்னு வருவாங்க. அந்த டே வந்துட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் இதை பார்த்து, லட்டு நீங்க எனக்கு இது பேட்டர்ன் வாங்கி கொடுத்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லவ் யூ ஆல், நன்றி.